இன்றைய நாளில் பணி நிமித்தம் மனிதர்கள் தங்கள் சொந்த ஊரையும் நாட்டையும் விட்டு உலகெங்கிலும் இருக்கின்றனர். ஒருவேளை அங்கு இருக்கும்போது அவர் மரித்தாலோ அல்லது அவரை காண சென்ற குடும்ப நபர் அங்கு மரித்தாலோ எவ்வளவு செலவு என்றாலும் எவ்வளவு நாட்கள் சென்றாலும் சொந்த ஊருக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டுவிடும். இன்று சென்ற இடத்தில் தன் மனைவி மரித்த போதும் தனக்கு என்று அங்கு யாரும் இல்லாதிருந்தும் தனக்கு சொல்லப்பட்ட காரியங்களை நம்பி மனைவியை அங்கேயே அடக்கம் செய்த கனவானின் கதையை தான் கேட்கப் போகிறோம். அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22, 15, 16ஆம் வசனங்கள். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். இங்கே நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையாகவே ஆபிரகாம் அதை செய்தாரா? ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிடவில்லை. ஆனால் தேவன் அவரிடத்திலே நீ இந்த காரியத்தை செய்தபடியினால் என்று கூறுகிறார். பாருங்கள், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். தேவன் ஏற்கனவே இதை அறிந்திருந்தாலும் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படிக்கும் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் அவர் தன் மகனை கொடுக்க சித்தமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கும் அவர் அந்த அளவுக்கு சென்றார். எனவே அவர் அதை செய்து முடித்ததாகவே தேவன் கணக்கில் வைத்து கொண்டார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார். ஆனால் அவர் செய்த கிரியையினாலே மனுஷர் முன்பாகவும் நீதிமானாக்கப்பட்டார். தன்னிடம் அந்த விசுவாசம் இருந்ததை அவர் நிரூபித்து காட்டினார். மேலும் உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் என்று இங்கே கூறியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுதும் தேவனும் தமது ஒரே பேரான குமாரனை நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த சம்பவம் மூலமாக யார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் இந்த இடத்திலே பதிலாக ஒரு மனிதன் அனுப்பப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதாவது அங்கே திறப்பிலே நிற்க ஒரு மனிதன் தேவை. இந்த மனித இனத்தின் இரட்சகராக மாற தகுதியுள்ள ஒரு மனிதன் தேவை என்பதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்படும் ஒரு பெரிய பாடம் இதுதான். தேவன் தமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாம் கூறினார். அங்கே அவர்கள் ஒரு ஆட்டுக்கடாவை கண்டு அதை பலியிட்டார்கள். ஆனால் தேவன் 1900 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்துவில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டு இருப்பான் என்றால் அது தவறாக இருந்திருக்கும். எனவே தேவன் ஆபிரகாமின் கையை தடுத்து ஈசாக்கை பலியிட அனுமதிக்கவில்லை. தேவன் ஆபிரகாமின் மகனை தப்பு வைத்தார். ஆனால் தேவன் தமது சொந்த குமாரனை தப்ப விடாமல் நம் அனைவருக்காகவும் அவரை தாராளமாய் ஒப்பு கொடுத்தார். ஆதியாகமம் 22, 17, 18 வசனங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்கே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இங்கே எந்த சந்ததி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? கலாத்தியர் 3:16 எந்த சந்ததி என்பதின் பொருளை பவுல் விளக்கியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கவனித்தீர்களா? ஆதியாகம புத்தகத்திலே தேவன் சந்ததி என்று சொல்வதற்கான விளக்கத்தை பரிசுத்த வேதமே நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மேலும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது? மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. தேவன் எப்பொழுது ஆபிரகாமுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்? தன் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேலே பலியிட தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அங்கே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தெளிவாக தேவன் கூறியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதுதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் என்று தெளிவாக சொல்லலாம். வழக்கமாக கவனிக்கப்படாமல் விடப்படும் ஒரு காரியத்தை பற்றி இங்கே ஒரு கருத்தை நாம் பார்க்க வேண்டும்.
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனைவரும் பெரிய மனிதர்கள். ஆனால் அவர்கள் நம்மைப் போல புத்திசாலிகள் அல்ல. நமக்கு தெரிந்த அளவு அவர்களுக்கு தெரியாது என்று சொல்லலாம். இருந்தாலும் கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் சுசேஷத்தை பற்றியும் நாம் ஆபிரகாமுக்கு கொடுக்கும் அங்கீகாரத்தை விட அவர் மிக அதிகமாக அறிந்திருக்கிறார் என்பதை யோவான் 8:56 இயேசு கூறியிருக்கிறார். கவனியுங்கள், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். எனவே நாம் நினைப்பதை விட அவர் நிச்சயமாக அதிகம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் ஆபிரகாமுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் இரட்சகர் இன்னும் வரவில்லை. அவர் வருவதற்கு இன்னும் 1900 ஆண்டுகள் ஆகும் என்பது இன்று நமக்கு தெரியும். ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட மோரியா மலையின் உச்சியிலே கிறிஸ்துவின் பலி மற்றும் உயிர்த்தெழுதலின் ஒரு நிழல் இருந்தது. ஈசாக்கை பலியிட தேவன் ஆபிரகாமை அழைத்த பின் அவர் மோரியாவுக்கு செல்வதற்கு 3 நாட்கள் ஆனது. 3ஆம் நாளில் தேவன் ஈசாக்கை ஆபிரகாமுக்கு உயிரோடு திரும்ப கொடுத்தார். இது கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகிய இரண்டிற்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. தேவன் ஆபிரகாமுக்கு சுசேஷத்தை பிரசங்கித்தார் என்று பவுல் கூறுகிறார். நிச்சயமாய் அது இங்கேதான் செய்யப்பட்டது. அடுத்ததாக, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அன்று சொல்லப்பட்டது. எனவேதான் கிறிஸ்துவின் சுசேஷம் உலகம் எங்கும் சென்று கொண்டே இருக்கிறது. என்றாலும் இந்த நல்ல செய்தியை கேட்காதவர்கள் பலர் இருக்கிறார்கள். நம்மை சுற்றியுள்ள மக்கள் மத்தியிலும் இது உண்மைதான். இருந்த போதிலும் ஆசீர்வாதம் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் வந்துவிட்டது. அவர்கள் பெற்றுள்ள ஒரே ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே கிடைக்கிறது. அடுத்ததாக அந்த வசனத்திலே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் என்று தேவன் சொல்கிறார். அந்த கீழ்ப்படிதல் ஆபிரகாமின் விசுவாசத்தின் மேல் தங்கியிருந்தது. விசுவாசம் எப்பொழுதும் செயலுக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இந்த அதிகாரத்தின் மீதியுள்ள பகுதி ஆபிரகாம் குடும்பத்தை பற்றிய இன்னும் சில கூடுதல் விவரங்களை நமக்கு கொடுக்கிறது. ஆபிரகாம் தனது சகோதரனாய நாகோரை அங்கேயே ஆரான் தேசத்தில் விட்டு வந்திருந்தார். வம்சாவளி வேதாகமத்திலே தொடர்ந்து விவரிக்கப்பட போவதில்லை. ஆனால் அது சற்று காலத்திற்கு பிறகு ஆபிரகாமின் வம்சாவளியோடு இணையும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். நாம் அந்த பகுதிக்கு வரும்பொழுது அதை விவரமாக பார்ப்போம். பெயர்களை உச்சரிப்பதிலே உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கிடைக்கும். சரி, தொடர்ந்து 23ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இங்கே சாராளின் மரணம் மற்றும் அடக்கத்தை குறித்து வாசிக்கிறோம். சாராளை அடக்கம் செய்வதற்காக ஆபிரகாம் மக்பேலா என்ற இடத்திலே ஒரு குகையை விலை கொடுத்து வாங்குகிறார். ஆதியாகமம் 23 முதல் 2 வசனங்கள். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். இங்கே நாம் பார்ப்பது போல சாராள் 127 வருடங்கள் உயிரோடு இருந்திருக்கிறாள். அவளுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது சாராளுக்கு வயது 90. அதாவது ஈசாக்கை பலியிட கொண்டு சென்ற நிகழ்ச்சிக்கு பின் சில ஆண்டுகள் கழித்து சாராள் மரித்திருக்க வேண்டும். இப்பொழுது ஈசாக்கிற்கு 37 வயதாகிறது. சாராள் எபிரோன் ஊராகிய கீரியாத் அர்பாவிலே மரித்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே தேசத்தில் தன் குடும்பத்திலே மரித்தவர்களை அடக்கம் செய்வதற்காக இப்பொழுது ஒரு குகையை அவர் விலைக்கு வாங்க வேண்டியது இருக்கிறது. ஆபிரகாம் சாராளை அடக்கம் செய்ய வேறு எங்காவது ஏன் கொண்டு செல்லவில்லை? ஏனென்றால் அவர்களின் எதிர்கால நம்பிக்கை அந்த தேசத்திலே தான் இருந்தது. இந்த அதிகாரத்தின் அடுத்த பகுதிகளுக்கு நாம் செல்லும் பொழுது இங்கே ஒரு அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதை பார்க்கிறோம். இது சிலருக்கு மிகவும் உற்சாகமானதாகவோ அல்லது சுவாரஸ்யமானதாகவோ இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை சற்று மனச்சோர்வை தரும் காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு உன்னதமான சத்தியத்தை நாம் படிக்க வேண்டியது முக்கியமானது. ஆதியாகமம் 23 3-4 வசனங்கள். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். அருமையானவர்களே, தேவன் அவனுக்கு சொந்தமாகும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இடத்திலேயும் தன்னை குறித்து ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? நான் ஒரு அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 23 5-6 வசனங்களை பாருங்கள். அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதித்திரமாக, எங்கள் ஆண்டவனே,
நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகாபிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். ஏத்தின் புத்திரர் இங்கே ஆபிரகாமுக்கு மனமுவந்து ஒரு கல்லறையை கொடுக்க முன் வருகிறார்கள். எந்த இடத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதை நாங்கள் உமக்கு சந்தோஷமாக தருகிறோம் என்று சொல்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஏத்தின் புத்திரருடைய இருதயத்தை தொட்டு இருக்கிறது. அவர்கள் ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? நீர் மகாபிரபு என்று அவரை அழைக்கிறார்கள். ஆதியாகமம் 23:7 முதல் 9 வரை பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோட பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்பேரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாக இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான். ஆபிரகாம் தெரிந்தெடுத்த இடம் மக்பேலா குகை. ஆனால் அவர் அதை விலைக்கு வாங்க விரும்பினார். தனக்கு எதுவும் இலவசமாக கொடுக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவன் அந்த தேசத்தையே அவருக்கு கொடுக்கும் வரை அவருக்கு தேவையானதை விலை கொடுத்து வாங்குவார். இப்பொழுது அவர் சாராளை அடக்கம் செய்ய ஒரு இடத்தை உண்மையில் விலைக்கு வாங்குகிறார். நான் மீண்டும் அந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். ஆபிரகாம் சாராளை அடக்கம் செய்ய ஏன் வேறு எங்கும் எடுத்து செல்லவில்லை? அவர்கள் சாராளை ஏன் இங்கே அடக்கம் செய்தார்? ஏனென்றால் இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் மற்றும் எதிர்காலத்தின் நம்பிக்கை இங்கே தான் இருக்கிறது. வேதத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் 2 பெரிய நம்பிக்கைகளும் 2 பெரிய நோக்கங்களும் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவருக்கு ஒரு பூமிக்குரிய நோக்கமும் உண்டு, ஒரு பரலோக நோக்கமும் இருக்கிறது. பூமிக்குரிய நோக்கம் என்பது நீங்களும் நானும் வாழும் இந்த பூமி நித்தியத்திற்குள் செல்ல போகிறது என்பதாகும். இது ஒரு புதிய மாதிரியாக மாற்றப்பட போகிறது. ஒரு புதிய வானம் புதிய பூமியும் உண்டாக போகிறது. ஆனால் ஒரு பூமி இருக்கும், அது நித்தியம் முழுவதும் குடியேற்றப்பட்டு இருக்கும். இதுதான் தேவன் ஆபிரகாமுக்கும் அவருக்கு பின் வந்தவர்களுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம். இன்று தேவன் செயல்படுத்தி வரும் திட்டத்தை முடித்த பிறகு நீங்களும் நானும் வாழும் இந்த பூமியை அவர் குப்பை தொட்டியிலே போட போவதில்லை, அல்லது பழைய மற்றும் சிறந்த கார்களை போடும் இரும்பு கடைக்கு போட போவதில்லை. தேவன் இதை அகற்றப் போவதில்லை. அவர் இதை ஒரு புதிய மாதிரியாக மாற்ற நினைத்திருக்கிறார். புதிய பூமி நித்தியத்திற்குள்ளே செல்லும், அதில் மக்கள் வசிப்பார்கள். இதுவே ஆபிரகாமின் நம்பிக்கையாய் இருந்தது. உயிர்த்தெழுதல் வரும்பொழுது தானும் சாராளும் அந்த தேசத்திலேயே எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆபிரகாம் அந்த தேசத்தில் சாராளை அடக்கம் செய்ய விரும்பினார். அவருக்கு பின் எத்தனை பேர் வரப்போகிறார்கள் என்று அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அவ்விடத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் எழுப்பப்பட போகிறார்கள். இதுவே அவர்களின் நம்பிக்கை. இது ஒரு பூமிக்குரிய நம்பிக்கை. இது கட்டாயம் நிறைவேற்றப்படும். இயேசு கிறிஸ்துவும் சீடர்களுக்கு மேல் வீட்டறையில் இருந்த பொழுது பழைய ஏற்பாட்டிலே பயிற்சி பெற்ற மற்றும் பழைய ஏற்பாட்டு நம்பிக்கையை கொண்டிருந்த தன் சீடர்களிடத்திலே என்ன சொன்னார் தெரியுமா? கவனியங்கள், வாசிக்கிறேன். யோவான் 14:3 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இங்கே இயேசு கிறிஸ்து அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் புதிய எருசலேமை பற்றி பேசுகிறார். இதுவே சபை செல்ல போகும் இடமாகும். புதிய எருசலேம் விசுவாசிகளின் நித்திய வாசஸ்தலமாக இருக்கும். இந்த போதனை சீடர்களுக்கு முற்றிலும் புதிதாக இருந்தது. இது இன்னும் கூட பல கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புதிய காரியமாக இருக்கிறது. தேவன் ஆபிரகாமை இந்த பூமியை விட்டு பரலோகத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்று ஒருபொழுதும் சொல்லவில்லை. மாறாக, நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றுதான் அவரிடத்திலே தொடர்ந்து கூறிக்கொண்டே வந்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அதுவே சாராளை அந்த தேசத்திலே அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பியதற்கான காரணம். அதுவே அவர் தன் குடும்பத்திலே மரித்தவர்கள் எல்லாரையும் அடக்கம் செய்யும் இடமாக மாறியது. தானும் அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். அவரும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்.
ஆபிரகாமின் கல்லறை இருக்கும் சரியான இடம் எருசலேமிற்கு தெற்கு சுமார் 20 மைல் தொலைவிலே உள்ள எபிரோனிலே இருக்கிறது. இன்றைக்கும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை சென்று பார்க்க முடியும். இப்பொழுது அந்த இடத்தின் மேல் ஒரு இஸ்லாமிய மசூதி கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு அங்கே மிகவும் கவனமாக இருக்கும்படியாக எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த உணர்வு எபிரோன் தவிர வேறு எந்த இடத்திலேயும் அந்த சுற்று வட்டாரத்தில் இல்லை. அங்கே தங்கள் தேசத்தை சேராத சுற்றுலா பயணிகள் அனைவர் மீதும் பகைமை நிலைமை வருகிறது என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாக சுற்றுலா பயணிகளின் பணம் அந்த தேசத்திற்கு கிடைப்பதால் அவர்கள் வருகிறவர்களை அங்கே உள்ளே சென்று பார்க்க அனுமதிக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அங்கே தரையில் இருக்கும் ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக கீழே பார்த்தால் அங்கே ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள், யாக்கோபு, லேயாள் இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும். இவர்கள் அனைவரும் இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு காரணம் அந்த தேசத்திலேயே மரித்தோரிலிருந்து உயிர் தெழுப்பப்படுவோம் என்ற அவர்களின் நம்பிக்கையாகும். ராகேல் மட்டும் பெத்லெகேமிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர்களுக்கு இருந்த இந்த நம்பிக்கை பூமிக்குரிய நம்பிக்கை. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கோ பரலோக நம்பிக்கை இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆபிரகாமுக்கு இந்த அடக்கம் ஏன் இவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளும் வகையிலே தான் நான் கொடுத்த விவரங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆபிரகாம் இப்பொழுது இந்த குகை விலைக்கு வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை செய்கிறார். அந்த பண பரிமாற்றத்தை கவனியுங்கள். ஆதியாகமம் 23:10-12 வரை. எப்பெரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏத்தியனாகிய எப்பெரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும். அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதில் இருக்கும் குகையையும் உமக்கு தருகிறேன். என் ஜன புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன். உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து. ஆபிரகாமையும் இந்த மக்களின் பெருந்தன்மையையும் குறிப்பாக எப்பெரோனையும் கவனியுங்கள். அக்காலத்தில் அவர்கள் நிச்சயமாக மிகவும் கண்ணியமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்வதற்காக தடியை சுமந்து செல்லும் குகை மனிதர்கள் அல்ல. சிலருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், ஏன் இந்த அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள மனிதர்கள் கூட இப்பொழுது நாம் வாழும் காலத்திற்கு வந்து திரும்பி சென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் என்றால், ஐயோ, எங்கள் சந்ததியினர் ஒரு கூட்டம் குகை மனிதர்களாக இருப்பதை நீங்கள் அறிவீர்களா? அவர்கள் மிகவும் நாகரிகமற்றவர்கள், அவர்கள் முரட்டுத்தனமானவர்கள், பண்பற்றவர்கள் மற்றும் அவமானத்துக்குரியவர்கள் என்று நம்மை பற்றி அவர்கள் சொல்வார்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அவர்களை பற்றி பேசும் வசதி நமக்கு இருக்கிறது. அவர்கள் எவ்வளவு கண்ணியமாக இருந்தார்கள் என்பதை கவனிப்பது சுவாரஸ்யமானதாக இருக்கிறது. கவனியுங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தேசத்து ஜனங்களுக்கு முன்பாக குனிந்து வணங்குகிறார். ஆதியாகமம் 23:13-16 வரை. தேசத்து ஜனங்கள் கேட்க எப்பெரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும். நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கி கொள்ளும். அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான். அதற்கு எப்பெரோன் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும். அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும். எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம்? நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் எப்பெரோனை சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்பெரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். கவனித்தீர்களா? ஆபிரகாம் அந்த நிலமும் குகையும் அந்த நாளிலே எவ்வளவு விலை பெறுமோ அதை, அதாவது 400 சேக்கல் நிறை வெள்ளியை நிறுத்து கொடுக்கிறார். ஆதியாகமம் 23:17-20 வரை வாசிக்கிறேன். இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்பெரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதில் உள்ள குகையும் நிலத்தின் எல்லை எங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எபிரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான். இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொள்ளப்பட்ட அந்த நிலமும் அதில் உள்ள குகையும்
ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது. பல இடங்களில் இருக்கும் மசூதிகள் அழகானவைகளாய் இருக்கின்றன. வெளிப்படையாக தெரிய வருகிறபடி எபிரோனில் மசூதி கட்டப்பட்டுள்ள இடம் இதுதான். இது உலகத்திலே 2வது அல்லது 3வது மிக முக்கியமான மசூதியாக கருதப்படுகிறது. எனவே இது எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அரேபியர்கள் அனைவரும் தங்கள் வம்சாவளியை ஆபிரகாம் வரை பின்னோக்கி தேடி செல்கிறார்கள். சரி அன்பர்களே, இன்று நாம் பார்த்த ஆதியாகமம் 22 மற்றும் 23ஆம் அதிகாரங்கள் நமக்கு வெறும் சரித்திர நிகழ்ச்சிகளை மட்டும் தராமல் ஒரு விசுவாசியின் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உன்னதமான பாடங்களையும் கற்றுத்தருகிறது. கிரியையில் வெளிப்படும் விசுவாசம். ஆபிரகாம் தன் ஒரே மகனை பலியிட துணிந்த போது தேவன் அவருடைய இருதயத்தின் கீழ்ப்படிதலை அங்கீகரித்தார். விசுவாசம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது செயலிலே காட்டப்படும் அர்ப்பணிப்பு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இந்த வசனத்திற்கு ஆபிரகாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கேட்கும் பலிகளை, அன்போ நேரமோ கீழ்ப்படிதலோ போன்றவைகளை மனமுவந்து கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு முன்பாக நீதியாக கருதப்படும். இரண்டாவதாக கிறிஸ்துவின் நிழலாட்டம் என்று சொல்லலாம். ஈசாக்கு பலிபீடத்திற்கு சென்றதும் 3ஆம் நாளிலே அவன் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்று திரும்பியதும் 1900 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க இருந்த இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் அடையாளமாய் இருக்கிறது. ஆபிரகாம் மோரியா மலையிலே கண்ட அதே காட்சியை தேவன் கல்வாரி மலையிலே தன் சொந்த குமாரனை நமக்காக கொடுத்ததன் மூலம் நிறைவேற்றினார். தேவன் தமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாமின் தீர்க்க தரிசன வார்த்தை கிறிஸ்துவாகிய தேவ ஆட்டுக்குட்டியின் மூலம் இன்று நமக்கும் ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறது. மூன்றாவதாக நாம் இங்கே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். சாராளின் மரணத்திற்கு பிறகு ஆபிரகாம் தான் வாழும் தேசத்திலே ஒரு கல்லறையை விலை கொடுத்து வாங்குகிறார். தேவன் அந்த தேசத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்தாலும் அவர் தன்னை ஒரு அந்நியன் மற்றும் பரதேசி என்றே அழைத்துக் கொள்கிறார். இதுவே ஒரு விசுவாசியின் உண்மையான அடையாளம். இந்த பூமி நமக்கு சொந்தமானதல்ல. நாம் ஒரு நித்திய நகரத்தை தேடி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். நான்காவதாக உயிர்த்தெழுதலின் மேலான நம்பிக்கை. ஆபிரகாம் ஏன் மக்பேலா குகையை அவ்வளவு முக்கியமானதாக கருதினார்? அது வெறும் ஒரு கல்லறை அல்ல, அது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. எங்கே மரிக்கிறோமோ அங்கேயே கிறிஸ்து வரும்பொழுது உயிரோடு எழுந்திருப்போம் என்ற அந்த பூமிக்குரிய நம்பிக்கை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் இருந்தது. இன்று நமக்கோ பரலோகத்திலே ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் செய்திருக்கிற கிறிஸ்துவோடு இருக்கும் மேலான பரலோக நம்பிக்கை இருக்கிறது. அந்த நித்திய வாசஸ்தலத்தை அடையும் வரை இந்த பூமியிலே கண்ணியத்தோடும் விசுவாசத்தோடும் நம் பயணத்தை தொடருவோம். ஆபிரகாமுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் இன்று நமக்கும் கிடைத்திருக்கிறது. அந்த சந்ததியாகிய கிறிஸ்துவின் மூலமாக நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக இன்றும் என்றும் கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாயிருப்போமா? சாரால் அடக்கம் செய்யப்பட்ட குகையின் பெயர் என்ன? சாரால் அடக்கம் செய்யப்பட்ட குகையின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ எபிரோன், ஆப்ஷன் பி சோகார், ஆப்ஷன் சி மக்பேலா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. இன்று ஆபிரகாமின் விசுவாசம் கீழ்ப்படிதல் மட்டுமல்ல, சில மனிதர்களின் உன்னத குணங்களும் பார்த்தோம். வேறு ஒரு நாட்டில் இருந்தாலும் ஆபிரகாம் ஏத்தின் புத்திரரால் மதிப்பாக எண்ணப்பட்டது. சரீரத்தை அடக்கம் பண்ண கெபியை தானாக கொடுக்க முன் வந்தது. அதிகம் வற்புறுத்திய பின்னரே பணம் பெற்றுக்கொண்டது. இன்னும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். நாமும் உன்னத குணமுள்ளவர்களாய் உன்னத தேவனை மகிமைப்படுத்த வாஞ்சிப்போம். கர்த்தர் நம் இருதயத்தின் கிரியைகளையும் நமக்கு அருளி செய்வார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு.
2 கொரிந்தியர் 3:17.